ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது இபிஎஃப்ஓ ஒருங்கிணைந்த உறுப்பினர் போர்ட்டலில் தவறாக இணைக்கப்பட்ட உறுப்பினர் ஐடியை நீக்குவதற்கான எளிய வழிகாட்டியை இபிஎஃப்ஓ வெளியிட்டுள்ளது. முதலில் ஒருங்கிணைந்த உறுப்பினர் போர்ட்டலுக்கு சென்று யுஏஎன், கடவுச்சொல் மற்றும் கேப்சாவை உள்ளிட்டு உள்நுழைய வேண்டும். உள்நுழைந்த பிறகு திரையின் மேற்புறமுள்ள வியூ பகுதியில் உள்ள சர்வீஸ் ஹிஸ்டரி ஆப்ஷனுக்கு செல்லவும். அங்கு பட்டியலில் இருந்து நீக்க விரும்பும் தவறான உறுப்பினர் ஐடியை தேர்ந்தெடுக்க டீலிங் பட்டனை கிளிக் செய்து காரணத்தை உள்ளிட வேண்டும். பின்னர் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும். அதனை பயன்படுத்தி செயல்முறையை உறுதிப்படுத்தவும். வெற்றிகரமாக முடிந்தால் திரையில் உறுதி செய்யப்பட்ட செய்தி தோன்றும். மேலும் அந்த ஐடியின் சேவை ஹிஸ்டரி போர்ட்டலில் காணப்படாது. குறிப்பாக வேலை செய்யும் நிறுவனம் தவறாக அந்த ஐடியை பயன்படுத்தி இசிஆர் தாக்கல் செய்திருந்தால் நீக்கும் செயல்முறை முடியாது. பதிலாக பிழை செய்தி தோன்றும். மேலும் இபிஎஃப்ஓ ஊதிய உச்ச வரம்பை 15,000 இருந்து 25,000 உயர்த்துமாறு பரிசீலனை செய்கிறது. மத்திய இபிஎஃப்ஓ வாரியம் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் நடைபெறவிருக்கும் அடுத்த கூட்டத்தில் இதற்கான இறுதி ஒப்புதலை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் அமைச்சகத்தின் மதிப்பீட்டின்படி இந்த உயர்வு 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு பலன்களை கட்டாயமாக்கும். மெட்ரோ நகரங்களில் பல ஊழியர்கள் 15,000 ரூபாய்க்கு மேல் அடிப்படை சம்பளம் பெறுவதால் அவர்கள் இபிஎஃப்ஓவில் இணைவது தற்போது விருப்ப தேர்வாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.